வெள்ளையும் சொல்லியும் மாட்டிக்கிட்டு பகுமானமா பேசிக்கிட்டு திரியிறீங்க. அங்க ஒருத்தவங்க உங்க தன்மானத்தை தாறு தாரா கேட்கிறார். தனியா நிக்க திராணி இல்லாத துப்பு கெட்ட திமுகவை பாரஞ்சு பகிரங்கமா மிரட்டி இருக்கிறார். அதாவது பாரஞ்சித் ஆதரவுல தான் இப்ப ஆட்சி நடக்குது. அப்படிதான் அவருடைய பேச்சின் அமைஞ்சிருக்கு. பகிரங்கமா திமுகவை எச்சரிக்கிறார் பாரஞ்சித். இனிமேட்டெல்லாம் ஆதரவுலாம் கொடுக்க முடியாது இப்படியே போனா அப்படின்னு. ஒரு பக்கம் என்னன்னா விசிகா தாந்தையோலதான் திமுக ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி நாங்க திமுகவை கழட்டி விட்டுட்டோம்னா அவ்வளவுதான் திமுக சோழி முடிஞ்சிடும்ன்றாங்க. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கெல்லாம் முட்டு கொடுக்கறதுனால தான் திமுக கொஞ்சமாவது இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பொங்கு பெல்ட்ல ஈஸ்வரனா இருந்தாலும் சரி, அப்புறம் நம்ம வேல்முருகன் போன்றவர்கள்லாம் கூட திமுக தன்னுடைய தயவுல தான் இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படிதான் இவங்க வண்டி ஓடுதா? செல்லா காசாயா நீங்க? ஒரு தடவையாவது தனியா நின்று செல்வாக்க நிரூபிச்சிருந்தா நான் சொந்த செல்வாக்கில் நிக்கிறேன்னு சொல்ல முடியும். மாறி மாறி யாருடைய முதுகலையாவது ஏறி சவாரி பண்ணியே ஆட்சி நடத்தினா இப்படித்தான் உங்க தன்மானம் காத்துல பறக்கும். நீங்க வேற சுயமரியாதையெல்லாம் பேசிக்கிட்டு தெரியுது. அதாவது பாரஞ்சித் என்ன சொல்றாருன்னு சொல்ல வர்றத பார்ப்போம். ஆம்சாங் அவருடைய படுகொலை, ஆனா ஒரு விஷயத்துல பாரஞ்சித்தை பாராட்டும். ஆம்சாங் அவருடைய படுகொலையில உறுதியா அப்பையில இருந்து திமுகவுக்கு எதிரான கண்டனத்தை பதிவு பண்ணாரு. ஆனா அதை கூட திருமாவளவன் போன்றவங்களாம் செய்ய மாட்டார். ஆம்சாங் அவருடைய படுகொலையில திமுக மேல பாரஞ்சித் அதிருப்தியில இருக்கிறார். இது தொடர்ந்தால் திமுகவுக்கு மீண்டும் நான் ஆதரவளிக்க மாட்டேன் என்று பகிரங்கமா எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். பாரஞ்சித் ஆம்சாங் படுகொலைக்கு நீதி கேட்பதை வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனா இத்தனை ஆண்டு காலமா எந்த நேரத்துல திமுக பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு ஆதரவா இருந்துச்சு? நீங்க ஆதரவு கொடுத்து கீழ்வெண்மணி விவகாரமா இருந்தாலும் சரி, தாமிரபரணியில ஆத்துல பட்டியல் சமுதாயத்து மக்களை அடிச்சே கொண்டாங்களே அதுவாக இருந்தாலும் சரி, அத்தனை விவகாரத்திலும் பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு எதிராகத்தான் திமுக இருந்துட்டு இருந்துச்சு. இப்பயும் பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு எதிராகத்தான் திமுக இருக்கு. கட்சி தொடங்கி 50 வருஷம் கழிச்சுதான் அவர்களை ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தே அழகு பார்க்குது மத்திய அமைச்சரவையில திமுக. ஆனா அந்த திமுகவுக்கு நீங்க முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பட்டியல் சமுதாயத்து மக்களை பாதுகாக்கக்கூடிய பாமகவை சாதி வெறியர்களா கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் உங்க மனசுல இருக்கக்கூடிய அழுக்க நீக்கினாலே பட்டியல் சமுதாயத்து மக்களை முன்னேற்றலாம். திடீர்னு இப்பதான் ஆம்சாங் படுகொலை விவகாரத்துல, அதாவது சென்னையை தாண்டி அவர் வரல, இப்பதான் அவருக்கு கோபம் வந்திருக்கு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடிச்சு 60க்கும் மேற்பட்ட பட்டியல் சமுதாயத்து மக்கள் செத்தப்ப அவருக்கு அந்த கோபம் வரல. பொன்முடி போன்ற அமைச்சர்கள், ராஜகண்ணப்பன் போன்ற அமைச்சர்கள், டிஆர் பாலு, ஏன் கலைஞர் கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த தயாநிதி மாறன் போன்றவர்களாம் பட்டியல் சமுதாயத்து மக்களை தரைக்குறவாக பேசிய போதெல்லாம் இவருக்கு அந்த கோபம் வரல. வேங்கை வயல் குற்றவாளிகள் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல, அப்பயும் அவருக்கு அந்த கோபம் வரல. இப்ப ஆம்சாங் படுகொலையிலையாவது ஒரு உசுர் போன பின்பாகவாவது அந்த கோபம் வந்திருக்குதே. இப்பயாவது திமுகவை நிரந்தரமாக இருப்போம் பார்த்தா மீண்டும் தொடர்ந்தால்ன்றார். அப்ப இன்னொன்னு படுகொலை நிகழ்ந்த பின்பாகத்தான் உங்களுக்கு புத்தி வருமா? இது என்னங்க விந்தையா இருக்கு? இது என்ன விந்தையா இருக்கு? இந்த தமிழ் மண்ணில இப்படியான படுகொலை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, சாராய விற்பனை படு ஜோரா நடக்குது, சமூக நீதி காக்கப்படல, அடித்தட்டு மக்களுக்கான உரிமை இன்னும் இந்த மண்ணில கிடைக்கப்பெறல. இந்த அத்தனை விஷயத்திற்கும் கோபப்பட வேண்டிய பாரஞ்சித் ஒரு படுகொலைக்கு போதுதான் எனக்கு புத்தி வருது, இந்த படுகொலைக்கு பின்னாகத்தான் எனக்கு மூளை வேலை செய்யுதுன்னு சொல்றது சிரிப்பா தான் இருக்கு. ஆனா இதுக்கப்புறமும் திருந்துவாரான்னு பார்த்தா இதுக்கப்புறமும் நான் திருந்தல மாட்டேன், இன்னொன்னு தொடர்ந்தால் திருந்தாலும் திருந்திடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன ஒரு கொடுமை புரியல. ஆனா இதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னா, ஒரு பக்கம் பாரஞ்சித் பேசுறதே ஒரு வகையில வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இன்னொரு பக்கம் திமுக காரங்கள்லாம் பார்த்தா என்னடா 60 வருஷம் 70 வருஷம் கட்சி நடத்துறேன்னு அரசியல் பேசிட்டு இருக்கிறீங்க, 5 தடவை 6 தடவை முதலமைச்சர் ஆகிறதுன்னு பெருமை பேசிட்டு இருக்கிறீங்க, அடுத்து உங்க உதயநிதிய முதலமைச்சர் ஆக்க போறேன் அப்படின்னு யாரோ சொல்லிட்டு திரிகிறீங்க. ஆனா உங்களை வர்றவன் போறவாள்லாம்
வரவும் போறவெல்லாம் ஒரு ஒரு இயக்குனர் அவ்வளவுதான். ஒரு கட்சி வச்சிருக்கிறார், ஒரு இயக்கம் வச்சிருக்கிறாரா, ஒரு இயக்குனர், படத்துடைய இயக்குனர் பொடரிலே தட்டிட்டு போறாங்களா, பொடரிலே தட்டு போறாங்க. இதுல வேற நீங்க வந்து விலை கொடுத்து விக்கிரவாண்டியில தேர்தல் எல்லாம் ஜெயிச்சுட்டா விலை கொடுத்து வாங்கிட்டா அது வேற பக்கமானமா பேசி உண்மையிலுமே எப்படிதான் உங்களுக்கெல்லாம் அது பெரிய விஷயம்தான். இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போறது. ஆனா இதுக்காகலாம் நீங்க பொசுக்குன்னு கோவப்பட்டு தன்மானத்தோடு தனியாலாம் நின்றுவீங்களா என்ன? தனியா நின்னாதான் அவங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். கிட்டத்தட்ட ஒரு 2 பங்கு தொகுதியில டெபாசிட் போயிடும். ஏன்னா ஒரு பயிலும் உங்களை மதிக்கிறது கிடையாது. நீ பணம் கொடுத்து வேற கேமரா வச்சிருக்கன்ற, நீ எதுக்குதான் ஓட்டு போட்டேன்னு கேட்கற, புள்ள மேல சத்தியம் பண்ணி கேட்கறியேன்னு ஓட்டை போட்டு தொலைஞ்சிடுறாங்க. மற்றபடி எல்லாம் பணம்லாம் கொடுக்காம விற்காடெல்லாம் வந்து நின்று வச்சிங்களா, சத்தியமா சொல்றாங்க, நாம் தமிழ் வச்சு உங்களோட பிடியுமே உங்களை முந்திருந்தாலும் முந்திருக்கும், கண்டிப்பா முந்திருக்கும். எல்லாம் படும் இப்பயாவது கேவலமா அந்த தேர்தலெல்லாம் வேலை செஞ்சு அப்படியான வெற்றின்னு வேற கொண்டாடிக்கிட்டு எப்படிலாம் அதெல்லாம் கொண்டாடுறதுக்கு உங்களாம் மனசு வருதுன்னு வேற தெரியல. பாரஞ்சு திட்ட மாதிரியான ஆட்கள்லாம் பேச்சு வாங்கிக்கிட்டு ஒரு தனி பிறவிதான் நீங்களாம் இல்ல. திமுகனா ஒரு தனி பிறவிதான். அதெல்லாம் தனியா செய்யணும். தனியா டிஎன்ஏ எல்லாம் வச்சு தனியா இதெல்லாம் பார்த்தா சகிச்சுக்கிட்டு போயிடும். அந்த சகிப்புத்தன்மையோடு உங்களெல்லாம் தனியா ஒரு டிஎன்ஏ வச்சு செஞ்சிருப்பாங்களா. அடுத்து எப்பதான் திருந்த போறீங்களோ.